ஒருத்தரோட டெத் டேவை தான் நம்ம பிப்ரவரி 14 அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிபி 200ல ரோம் நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஜூடியோ என்ற அரசன் மேரேஜ் பண்ண ஆண்கள் அவன் போர் பண்ணும்போது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த நாட்டுல யாரும் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இந்த எல்லா தடைகளையும் மீறி லவ் மேரேஜ் இது ரெண்டுமே எவ்வளவு ஸ்பெஷலான மூமெண்ட்ன்றதை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சர்ச் ஃபாதர் தனியா போராடுறாரு. அவரு பேரு தான் வேலண்டைன். இவர் அப்படி என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுல இருக்கிறவங்க லவ் பண்றவங்க மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இவர்கிட்ட போயிட்டு எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. இவர் சட்டத்தை மீறி எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதால ராஜா கடுப்பாயி இவரை தூக்கி ஜெயில அடிக்கிறாங்க. ஜெயில போட்டாங்களே, அங்க போய் தலைவர் சும்மா இருந்தானா? இல்ல, அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அவ்வளவு சின்சியரா லவ் பண்றாரு. அது கடைசியில டபுள் சவும் ஆயிடுது. இந்த மேட்டரையும் தெரிஞ்ச ராஜா நீ ஜெயில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சு அவரை ரிலீஸ் பண்ணி வெளியெடுத்து கல்லாலேயே அடிச்சு எல்லாரும் முன்னாடியும் அவர் தலையை வெட்டி கொலை பண்றாங்க. அவர் இறந்து போன டேட்டு தான் February 14. சோ அவரோட பேரையே இந்த டேட்டுக்கு வச்சு வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வேலண்டைன்ஸ் டேன்றது எவ்வளவு ஸ்பெஷலானது, அப்புறம் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லவ் பண்றவங்க மேரேஜ் பண்றவங்க அவங்கவுங்க பார்ட்னருக்கு ட்ரூவா இருங்க, அது போதும்.